SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கான ஆரம்ப அச்சிடும் பணிகள் நிறைவு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறித்து வெளியான பரபரப்பான வீடியோ. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பெண் ஒருவர் அதிரடி கைது. நீருள் மூழ்கி 2 பலி. கால்பந்தாட்ட மைதானம் மீது ஏவுகணை தாக்குதல். முதல் ஆசிய கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்த இலங்கை மகளிர் அணி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆரம்ப அச்சிடும் பணிகள் அரசாங்க அச்சகத்தினால் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மற்றும் கட்டுப்பணம் தொடர்பாக அச்சிடும் பணிகளை அரச அச்சகம் பூர்த்தி செய்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் அரசாங்க அச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளரை தேர்தல் தெரிவராட்சி அதிகாரியாக நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் உதவி தேர்தல் தெரிவாராட்சி அதிகாரியை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான அடுத்த கட்ட ஆவணங்களை அச்சிடும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரச அர்ச்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் முன்னாள் பொறுப்பதிகாரி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான நிகழ்வு இடம்பெற்ற போது வைத்தியர் அர்ச்சுனா அழைக்க விருந்தாளியாக சென்றதாக வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான நிகழ்வு இடம்பெற்ற போது வைத்தியர் அர்ச்சுனா அழையா விருந்தாளியாக சென்றதாக பிரபல ஊடகத்தில் வெளியான செய்தியை கேவலமாக விமர்சித்து அர்ச்சுனா மோசமான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறித்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான நிகழ்வுகளுக்கு வைத்தியர் அர்ச்சுனா தம்மால் அழைக்கப்படவில்லை என்பதை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த வடக்கு மாகாண சுகாதார சேவை திணைக்களத்தினர் உறுதி செய்திருந்தார்கள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சீன பெண்ணொருவர் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோதமான சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்றிரவு மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகுட தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 29,200 சிகரெட்டுகளை சுங்கத்தினர் கைப்பற்றியுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 43,40,000 ரூபாய் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வெவ்வேறு பிரதேசங்களில் பெண் ஒருவர் உட்பட 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்பலோகம கலா ஏரியில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி கலாவெல்வ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார். உருகுடா வெளிப்பெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை எகெட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகுவேல குளத்தில் குளிப்பதற்கு சென்ற பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ஹெட்டிகம மகுலாவ பிரதேசத்தில் வசித்து வந்த 58 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உலகச் செய்திகள். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கால்பந்து மைதானம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் சிறுவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனானில் ஹிஸ்புல்லா ஹொரில்லா அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா அமைப்பு மறுத்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் பதிலடி கொடுத்துள்ளார். இதன் காரணமாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் போர் மூலம் வாய்ப்புள்ளதாக சர்வதேச விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இந்திய அணியை 8 விக்கெட்டுகளால் வீழ்த்தி ஆசிய கிண்ணத்தை முதலாக வென்றுள்ளது. தங்கிரி தம்புள்ள கிரிக்கெட் மைதானத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட
20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்களை இழந்து 165 ஓட்டங்களை பெற்றது. இதனையடுத்து 166 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 18.4 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்களை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் ஹஷிர சமரவிக்ரம ஆட்டமிழக்காமல் அதிகபட்சமாக 69 ஓட்டங்களை பெற்றதுடன் அணித்தலைவர் சமரியாத்தப்பட்டு 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கான ஆரம்ப அச்சிடும் பணிகள் நிறைவு. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறித்து வெளியான பரபரப்பான வீடியோ. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பெண் ஒருவர் அதிரடி கைது. நீருள் மூழ்கி 2 பலி. கால்பந்தாட்ட மைதானம் மீது ஏவுகணை தாக்குதல். முதல் ஆசிய கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்த இலங்கை மகளிர் அணி.